வணக்கம். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகீர்த்தராஜனின் 19வது ஆண்டு நினைவு தினம் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட இடமான ஒசில் பார்க்கில் இடம்பெற்றது. கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் எல் தேவாதிரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வடக்கு, கிழக்கு, தெற்கு ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மறைந்த ஊடகவியலாளர் சுகீர்த்தராஜனுக்கு சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் மலர் மாலை அணிவித்தும் ஈகை சுடரேற்றியும் அகவணக்கம் செலுத்தியிருந்தனர். இந்நிலையில் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட சுகீர்த்தராஜனின் திருவுருவ படத்தையும் பதாதைகளையும் ஏந்தியவாறு கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் வரை ஆர்ப்பாட்ட பேரணியாக சென்றனர். அத்துடன் ஊடக அமைப்புகள் சார்பில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு எமது சக ஊடகவியலாளர் எம்மை விட்டு மறைந்த 19 வருடமாக இன்று நினைவு கூறப்படுகின்ற சுப்பிரமணியம் சுகீர்த்தராஜன் நினைவு தினத்தை இந்த கிழக்கு மண்ணின் தலைநகராக இருக்கின்ற திருகோணமலையிலே நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு உங்கள் அழைப்பை ஏற்றி வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்றுவனாக முதல் நிகழ்வாக அன்னாரின் உருவப்படத்திற்கு சுடரேற்றுவதற்காக சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள், அவரோடு நெருங்கி பழகிய இருவரை நான் அழைக்கின்றேன். முதலாவதாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் நவரத்னம் ஐயா அவர்களையும், அவரோடு இருந்து பணியாற்றிய அவருடைய நண்பர் சசிகுமார் அவர்களையும் இந்த சுடரேற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்து திருமலை யாழ் ஊடக அமையத்தின் சார்பாக ஒருவரை வந்து சுடரேற்றுமாறு. அடுத்ததாக வவுனியா ஊடக அமையத்தின் சார்பாக ஒருவரை சுடரேற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். சங்கத்தின் சார்பாக ஒருவரை சுடரேற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். தொழில்சார் இணைய ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் சார்பாக ஒருவரை சுடரேற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். சமூக ஊடகவியல் செயற்பாட்டாளர் சம்பத்தையா அவர்களை சுடரேற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நிதியமைச்சர் கருணாயுதபாணி ஐயா அவர்களை கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் சார்பில் ஒருவரை சுடரேற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். தொடர்ந்து மிகுதியாக இருக்கின்ற மூத்துல சோகம் கண் தெரியல போல. நன்றிகள். தொடர்ந்து எம்மை விட்டு பிரிந்து அவருக்காக வேண்டி நாங்கள் மௌன அஞ்சலி செலுத்துவோம்.
எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் சார்பில் நாங்கள் அழைப்பு விடுக்கப்பட்ட போது கட்சி ஊடகவியலாளர் ஒன்றியம் முல்லை சுகிர்தராஜன் அவர்களுடைய 19வது ஆண்டு நினைவு இந்த நிகழ்வுக்காக வருகை வந்திருக்கின்ற வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஊடக அமைப்புகளுடைய பிரதிநிதிகளை முன்பாக விடுத்து நாங்கள் பார்க்கின்றோம். 2006ஆம் ஆண்டு இதே நாளில் இந்த இடத்திலே, அதாவது மிக அருகிலே, காலை 9 மணியளவிலே படுகொலை செய்யப்பட்ட சகோதரர் சுகிர்தராஜன் அவர்களுடைய சடலம் இந்த நினைவேந்தல் நடைபெறுகின்ற இந்த நேரம் வரை அதே இடத்திலே இருந்தது என்றது ஒரு பதிவு செய்ய வேண்டிய விடயம். இந்த சமயத்திலே இந்த நேரத்திலே, அந்த மாலை நேரத்திலே தான் இந்த வீதி வழியாக அவருடைய சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது என்ற ஒரு துன்பகரமான பதிவினை நான் செய்து கொண்டு, சுகிர்தராஜன் அவர்களை பொறுத்தவரை அவர் திருகோணமலை மாவட்டத்திலே தன்னுடைய தொழில் நிமித்தமாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே வந்து பணியாற்றி கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஊடகவியலாளர்கள் மீது மக்களுக்கும் பல்வேறு சார்ந்த ஏனையவர்களுக்கும் ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொண்டு வருவதற்காக அந்த நேரத்திலே அயராது உழைத்த ஒரு ஊடகவியலாளர். அவர் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். SSR என்ற பெயரிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடைபெறுகின்ற பல்வேறு விதமான விடயங்களை வெளிக்கொண்டு வந்த பெருமைக்குரியவர். அவருடைய செயற்பாடு சுடர்வழி பத்திரிகையிலே ஆரம்பித்து வீரேசேரி வரை நகர்ந்து சென்றது. அவருடைய செயற்பாடு மிகவும் காத்திரமாக இருந்தபடியினாலும் திருவண்ணாமலையிலே நடைபெற்ற மிக மோசமான 5 பாடசாலை மாணவர்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களுடைய படுகொலை விடயத்தினை வெளிக்கொண்டு வந்த ஒரு ஊடகவியலாளர். அதன் காரணமாக அவரை படுகொலை செய்யப்பட்டு அவரை மௌனிக்க செய்தார்கள். இந்த அடிப்படையிலே இந்த நினைவேந்தல் நிகழ்வானது தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிழக்கு ஊடக மையம் அதனை திறம்பட நினைவு கொண்டு வந்திருக்கின்றது. அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூறுகின்றோம். அதே போல இன்றைய நாள் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த நிகழ்வினை தேசிய ரீதியாக ஒரு நிகழ்வாக நாங்கள் மேற்கொள்வது எங்களுடைய ஊடகவியலாளர்கள் மீது ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது. அனைவரும் ஒருமித்து நாங்கள் நிற்கின்ற போது பல்வேறு விடயங்கள் சவால்களை நாங்கள் சமாளிக்க முடியும், எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படுகின்றது. இவ்வாறான விடயம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவேந்தல் நடைபெற வேண்டும். அதே போல அவருக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த விடயம் சார்ந்து நாங்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் குரல் கொடுக்க வேண்டும். இந்த அவருக்கான நீதி கிடைக்கும் வரை இதே போல அனைத்து ஊடகவியலாளர்களும் நாங்கள் ஒன்றிணைந்து இதுபாரான பல்வேறு சம்பவங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதன் மூலமாக அனைத்து ஊடகவியலாளர்களும் அனைத்து ஊடகவியலாளரும் நாங்கள் எங்களுடைய பணியை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆகவே அந்த அடிப்படையிலே இன்றைய நாள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான துன்பியல் சம்பவத்தை நினைவு கூறுகின்ற நாளாக
இருக்கின்றபடியினால் இங்கு இந்த நிகழ்வுக்காக வருகை தந்தவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி இவருடைய இந்த படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதுவரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ராஜ்குமார் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உண்மையிலே நாங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்று சொல்ல வெட்கப்படுவோம். இந்த நாட்டில் 2006ஆம் ஆண்டு இந்த நாட்டை விட்டு ஓடின பல ஊடகவியலாளர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பேனா தூக்கின ஒரு ஊடகவியலாளரை ஆயுத முனையில் கொள்றதுன்றது ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொள்ளவே வெட்கமாக இருக்கிறது. அந்த காலப்பகுதியில் அனைத்து ஊடகவியலாளர்களையும் சுட்டிருக்கலாம். உங்களுக்கு தேவை இதே கடுமையான பாதுகாப்புள்ள இடங்களில் வச்சு சுடப்படுகிறது என்றால், பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றால் இந்த நாட்டில் என்றைக்குமே பாதுகாப்பு இல்லை. அது யார் இன்றைக்கு 2009 யுத்தம் போர் முடிந்த பின்னாடி உண்மையிலே உடவியல் பணியாற்ற உங்களுக்கு தெரியும், மறைமுகமாக சில வேலைகள் நாங்கள் உண்மையாக சில செய்திகளை சில இதுகளை கொண்டுவர முடியாமல் இருக்கிறதுக்கு வேதனையாக இருக்குது. அந்த ஒரு நாடு ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொள்ள ஒரே முகம், அதாவது முகங்கள்லாம் மாறிக்கொள்கின்றன. ஒரே நாட்டு அரசுகள், சிங்கள தரப்பு அரசுகள் தமிழ் ஊடகவியலாளர் படுகொலை சம்பந்தமாக ஒரு ஊடகவியலாளர்கிட்ட படுகொலை சம்பந்தமாக இந்த நீதிமன்றத்தில் விளக்கம் கூறவில்லை. இங்கே வந்து அந்த ஊடகவியலாளர் பற்றி எந்த கேள்வியும் இல்லை. யாரையும் சுட்டுவோம் தேடி தேடி சுடப்படுற காலம் அந்த 2006ன்றது 39 ஊடகவியலாளர்களை நாங்கள் வடக்கில் இழந்திருக்கோம். தேடி தேடி பிடிச்சு சுடுற அளவுக்கு இந்த நாட்டுக்கு கெடுதியானவர்கள் ஊடகவியலாளர்கள் என்றுதான் நினைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அந்த ஊடகவியலாளருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் என்று தான் சொல்லுவோம். ஏனென்றால் இன்று வரையும் அந்த 39 ஊடகவியலாளர் ஒரு ஊடகவியலாளருக்கும் நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால், இந்த கடந்து வந்த அரசுகள் அந்த காலப்பகுதியில் இருந்த அரசை விட இப்போ இனி வர்ற அரசுகள் கூட கண்டுகொள்ளாமல் இருக்கிறது பட் வேதனையான விடயம். இந்த இடத்திலே இருந்து சுடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நினைவஞ்சலி செய்கிறதை நாங்கள் உண்மையில வெக்கப்படுகிறோம். நான் ஊடகவியலாளர் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு ஊடகவியலாளர் உண்மையிலே இந்த அஞ்சலியை இந்த இடத்துல இந்த ஆத்மா இந்த இடத்துல இருந்து கேட்கும், இவ்வளவு பேர் நிற்கிறீர்கள், என்ன செய்திகள், எனக்கு ஒரு நீதியை பெற்று தந்தீர்களா, நான் என்ன செய்தேன், இந்த செய்தியை இந்த இடத்தில் இருக்கிற செய்தியை வழிகொண்டு வந்தேன், எனக்கு நீதியை பெற்று தந்தீர்களா, இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் ஊடகவியலாளர், என்ன செய்தீர்கள் என்பதைத்தான் இந்த ஆத்மா இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மாக்கு நாங்கள் பதில் சொல்லுவோமானால் எந்த அரசு வந்த அந்த அரசை நாங்கள் துணிந்து கேட்கணும். இத்தனை ஊடகவியலாளருக்கும் நியாயம் வேணும் என்று கேட்கணும். அப்பொழுதுதான் நாங்கள் தற்துணிவாக என்கிற ஊடக பணியை நாங்கள் துப்பாக்கி தூக்கவில்லை, பேனை தூக்கி இருக்கிறோம். ஜனநாயக நாடு என்றால் நாங்கள் பேனை தூக்கி இருக்கணும், முழு பாதுகாப்பு வழங்கணும். அந்த ஊடகவியலாளருக்கு முழு பாதுகாப்பு எப்போ வழங்குதோ அப்பொழுதுதான் அந்த நாடு முன்னேறும். பொருளாதாரத்தில் ஒரு வெளிநாடு சர்வதேச நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக வரும் என்று சொல்லி இந்த சுகிரராயன் நினைவில் கலந்து கொண்டதுக்கு நன்றி சொல்லி விடைகிறது. சிரேஷ்ட உதவியாளர் சுகிரராஜன் அவர்களின் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இடங்களுக்கும் எனது மாலை வணக்கம். குறிப்பாக இந்த 19 ஆண்டு காலங்கள் நிறைவு பெற்ற ஒரு சூழ்நிலையிலேயும் நாங்கள் இன்று வரைக்கும் இந்த தேசத்திலேயும் சர்வதேசத்திலேயும் இவ்வாறான 40க்கு மேற்பட்ட உறவுகளை இழந்து அவர்களுக்கான நீதியை கோரி நாங்கள் தெருவாக அல்லது நாடாக நாங்கள் ஏறி இறங்கி எங்கள் பிரச்சனையை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று வரைக்கும் எமது இந்த இலங்கை அரசாங்கமானது இது சார்ந்து எந்த பொறுப்பு கூறலையோ இவர்களுக்கு ஆன நீதியையோ அல்லது கடத்தப்பட்ட அல்லது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே ஊடகவியலாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை உண்மையை கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த இலங்கை அரசாங்கம் இருப்பதையிட்டு நாங்கள் மிக கவலை அடைகின்றோம். குறிப்பாக யார் பாதிக்கப்படுகிறாரோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் சார்ந்து நீதி கோருறதுதான் எமது வளமையான வழக்கமாக இருந்தது. நாங்கள் ஒரு சிவில் அமைப்பு என்ற அடிப்படையில் உண்மையிலேயே ஊடகவியலாளராக இருக்கலாம் அல்லது ஏனைய உறவுகளாக இருக்கலாம். இந்த யுத்த காலத்திலேயே அல்லது யுத்தம் மௌனிக்கப்பட்ட இந்த காலப்பகுதியிலேயே பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி மற்றும் அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சுகீர்தராஜன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிரேஷ்ட உரையாளர் அவர்கள் உண்மையிலேயே திருகோணமலை முக்கியமாக பீச் கடற்கரையிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த 5 பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடயத்தை
தெளிவாக இது ஒரு படுகொலை என்பதை இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் வெளிப்படுத்திய ஒரு சிறந்த ஊடகவியலாளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2006ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 2ஆம் தேதி இந்த மாணவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். 4ஆம் தேதி சுடரொளியில் இந்த சுடப்பட்ட இந்த மாணவர்கள் அனைவரும் துப்பாக்கி சூட்டின் ஊடாகவே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர் சுடரொளி பத்திரிகை ஊடாக வெளிப்படுத்தியிருந்தார். அந்த 4ஆம் தேதியிலிருந்து ஒரு 20 நாள் கடந்து 24ஆம் தேதி இதே இடத்திலேயே இந்த இலங்கை அரசின் சில கட்டமைக்கப்பட்ட குழுவினரால் அல்லது ஆயுததாரிகளால் இவர் இந்த இடத்திலே சுடப்பட்டிருக்கிறார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது சார்ந்து நாங்கள் பல வகையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ஊடகவியலாளராக இருக்கலாம் அல்லது சிவில் அமைப்புகளாக இருக்கலாம். நாங்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் இன்று வரைக்கும் இந்த நீதி என்பது எங்கள் பக்கம் நெருங்கவே இயலாத ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய இலங்கையின ஜனநாயகம் இருக்கிறது. ஆகவே இங்கே சட்ட ஆட்சி என்பதோ அல்லது நீதி விடயங்களோ இங்கே ஒரு பக்கச்சார்பாக இருப்பதை பற்றி நாங்கள் கவலை அடைகின்றோம். எப்பொழுது எமது நாட்டில் ஒரு ஜனநாயகம், சட்ட ஆட்சி, நீதித்துறை சமமாக பக்கச்சார்பின்றி நடைபெற இருக்கிறதோ அன்றுதான் நாங்கள் ஒரு முழுமையான இளைஞர்கள் என்று நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறான ஊடகவியலாளர் குறிப்பாக இதே தினத்தில் ஜனவரி 24ஆம் தேதி சுவீரராஜன் அவர்கள் இங்கே சுடப்படுகிறார்கள். தென்னிலங்கையில் பிரதி எக்னியகொட அவர்கள் கடத்தப்படுகிறார். இன்று வரைக்கும் கடத்தப்பட்ட அந்த பிரதி எக்னியகொட அவர்களின் நீதிக்காக அவரின் மனைவி இந்த இலங்கை தொடக்கம் ஜெனீவா வரைக்கும் பல தடவையில் தன் கணவருக்கு நீதி வேண்டும், எங்கே இருக்கிறார் என்ற உண்மையை இலங்கை அரசாங்கம் பொறுப்புக்கூறலுடன் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர் பல வழியிலேயும் பரிந்துரை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே இன்று வரைக்கும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது கடத்தப்பட்ட அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஊடகங்களாக இருக்கலாம். இன்று வரைக்கும் அவர்களுக்கான நீதி என்பது ஒரு எட்டாக்கனியாகவே இருந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக 44க்கு மேற்பட்ட ஒட்டுமொத்தமாக இலங்கையிலேயே ஊடகங்களால் படுகொலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட வடகிழக்கிலேயே 41 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருப்பது என்பது குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கிற மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரக்கூடாது, அவர்களுடைய பிரச்சனை இந்த தேசத்திலும் சர்வதேசத்திலும் பேசப்படக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்திலே இந்த இலங்கை அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் இவ்வாறான படுகொலைகளை மேற்கொண்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடிய மாதிரி ஆதாரபூர்வமாக நாங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த NPP அரசாங்கம் கூட தற்பொழுது இந்த சட்ட நடவடிக்கைகள் அல்லது ஒழுக்காட்டு விடயங்கள் அல்லது கிரீன் ஸ்ரீலங்கா அல்லது ஊழல் விடயங்களை செய்து கொண்டிருக்கிற சேம் டைம் இந்த பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதியை கட்டாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதே போன்று இந்த ஊடகவியலாளர்களை தாக்கிய அல்லது படுகொலை செய்த அல்லது காணாமலாக்கிய அல்லது கடத்திய அந்த நபர்கள் இன்று வரைக்கும் இந்த இலங்கையிலேயே சுதந்திரமாக நடமாடுகிறார்கள். ஆகவே அவர்களை நீதித்துறை சட்ட ஆட்சியின் கீழ் நீதி முன் நிறுத்தி அவர்களுக்கான ஒரு தண்டனையை இலங்கை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதி அவர்களில் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அதே போன்று உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் மீளவும் சுகீரராஜனை போல் ஒருத்தர் இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருக்கணுமாக இருந்தால் மீள் நிகழாமையை இலங்கை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. மீள் நிகழாமையை உறுதிப்படுத்தாத ஒரு நிலையில இப்படியான விடயங்கள் தொடர்ச்சியாகவும் இந்த இலங்கையிலே இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று எங்களோட வடகிழக்கிலே இருக்கின்ற அல்லது இலங்கை முழுமையாக இருக்கின்ற இந்த ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக மக்களின் பிரச்சனைகளையும் அதே நேரம் இந்த இலங்கை அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற சில பொருத்தமற்ற விடயங்களையும் அல்லது ஊழல்களையும் வெளிக்கொண்டு வருவதற்காக இவர்களுக்கான பாதுகாப்பு விடயங்களை இலங்கை அரசாங்கம் கட்டாயம் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவையும் கடப்பாடும் இருக்கிறது. ஏனென்றால் ஊடகம் என்பது ஒரு ஜனநாயகமான ஒரு செயற்பாடு. அந்த ஊடகம் சுதந்திரமாக செயற்படுவதற்கான ஒரு வழியை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளுமாக இருந்தால் மாத்திரமே நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரியான ஒரு நீதியுடனும் சரியான ஒரு அரசியல் தீர்வுடனும் மனித உரிமை மீறல்கள் இருந்து விடுபட்ட ஒரு நல்ல நிலையில் உள்ள அல்லது
ஏனைய சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை போன்ற ஒரு நிம்மதியான இயல்பான வாழ்க்கையை வாழ்வார்களே ஒழிய அது நடக்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் காலங்காலமாக இவ்வாறான நினைவேந்தலை செய்கின்ற ஒரு நபர்களாக மாத்திரமே நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த ஏற்பாட்டு குழு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சக ஊடகவியலாளர் சுகிர்தராஜன் அவர்களுடைய 19வது ஆண்டை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையை போன்ற நாடுகளில் இலங்கையை பொறுத்தவரையில் ஊடகவியலாளர்களுக்கான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வடிவங்கள் மாறி இருக்கிறதே தவிர ஊடகவியலாளர் மீதான நெருக்கடிகளும் அச்சுறுத்தலும் இன்றைக்கும் தொடர்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் சுதந்திரமாக இயங்க வேண்டிய ஊடகத்துறை இன்றைக்கும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. யதார்த்தமாக பேச வேண்டிய, உண்மைகளை சொல்ல வேண்டிய, உண்மைகளை பேசுகின்ற, உண்மைகளை எடுத்து கூறுகின்ற, எழுதுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு இன்றைக்கும் நெருக்கடிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நெருக்கடி நிலைமைகள் ஊடகவியலாளர் என்ற குரல்களை அடக்குவதற்காகவும் அவர்களுடைய எழுத்துக்களை நசுக்குவதற்காகவும் இன்றைக்கும் பல்வேறு வடிவங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. 2006ஆம் ஆண்டு ஊடகவியலாளர் சுகிர்தராஜன் உண்மையை எடுத்துரைத்ததற்காக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 5 மாணவர்கள் கொல்லப்பட்ட விடயத்திலே அரசும் போலீஸும் அந்த மாணவர்கள் கொண்டு சென்ற கைக்குண்டு வெடித்ததனாலே அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை வெளி உலகுக்கு சொல்லி அந்த 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 கொல்லப்பட்ட விடயத்தை மூடி மறைக்க முற்பட்டார்கள். ஆனால் சுகிர்தராஜனுடைய ஒரு புகைப்படம், அந்த மாணவர்கள் தாங்கள் கொண்டு சென்ற கைக்குண்டினால் அவர்கள் இறக்கவில்லை, அது துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்தார்கள் என்ற உண்மையை உலகுக்கு சொன்னது. அதே துப்பாக்கிகள் சுகிர்தராஜனையும் இதே இடத்திலே சுட்டுக் கொண்டார்கள். இது அந்த ஊடகத்துறையை இனி வரும் காலங்களிலும் அல்லது அடுத்து வருகின்ற காலங்களிலும் ஊடகத்துறை உண்மைகளை எழுதக்கூடாது என்பதற்கான அச்சுறுத்தலாக அல்லது அடக்குமுறையாகவே சுகிர்தராஜன் கொல்லப்பட்டார். இந்த நிலைமை இன்றைக்கும் தொடர்கிறது. 2009க்கு முற்பட்ட காலத்தில் யுத்தம் மிக மோசமாக நடந்த காலத்தில் அரச கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள ஏராளமான மனித உரிமை மீறல்களும் ஏராளமான அநீதிகளும் நடந்தன. ஆனால் இன்று வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள், கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள், தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு இன்று வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. ஆட்சிக்கு வர முதல், இப்போ இருக்கின்ற அரசு ஆட்சிக்கு வர முதல் எங்களோடு சேர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் ஊடகவியலாளருக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக போராடிய அரசு அதிகாரத்துக்கு வந்தவுடன் எதையுமே கண்டுகொள்வதாக இல்லை. அரசுகள் எப்பொழுதுமே அதிகாரத்துக்கு வந்தவுடன் அரசு என்ற அந்த வடிவமைப்புகளே மாறிவிடுவார்கள். எனவே சுகிர்தராஜனுக்கு 19வது ஆண்டு இல்லை, நினைக்கிறேன் 29, 39 ஆண்டுகள் கடந்தாலும் இந்த அரசிடமிருந்து நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்றே கூற வேண்டும். ஏனென்றால் கடந்த காலத்தில் நடந்த அத்தனைகளுக்கும் இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. நிரூபிக்கப்பட்ட அத்தனை குற்றங்களுக்கும் இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. கடத்தப்பட்டவர்கள், காணாமலாக்கப்பட்ட, கொல்லப்பட்டவர்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. இன்றைக்கும் ஊடகத்துறை அதே அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது. ஊடகத்துறை, ஊடகவியலாளர்கள் இன்றைக்கும் பல்வேறு அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்திருக்கிறார். சட்டவிரோத செயற்பாடுகளையும் போதைப்பொருள் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக எழுதுகின்ற ஊடகவியலாளர்களுக்கும் இன்றைக்கும் அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களை அச்சுறுத்துவதன் மூலம் சமூகத்தின் கட்டமைப்புகளை சீரழித்து சமூகத்தின் நிலகின்ற அநீதிகளை மூடி மறைக்கிறதுக்கு இந்த தரப்புகள் முயற்சி செய்கின்றன. எனவே இந்த நிலைமை தொடரக்கூடாது. இலங்கை இந்த நிலைமைகளிலிருந்து மாற வேண்டும். அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். எனவே இந்த நாளிலே சுகிர்தராஜன் மட்டுமில்லை, ஏனையவர்களுக்கும் நீதி கிடைக்கணும். அதற்காக நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. මාධ්‍යවේදීන්ව නිහඬ කරන්න අද පාලකයන්ට සිද්ධ වෙලා තියෙනවා පිළිගන්න. මාධ්‍යවේදීන් නැවත නැවතත් ශක්තිමත්ව එයාගේ මාධ්‍ය කාර්යභාරය ඉෂ්ට කරන්න ඉස්සරහට අවිලා තියෙනවා. අද අපිට ඇත්තටම ලොකු හයියක්. මොකද හේතුව උතුරේ නැගෙනහිරත් දකුණේ මාධ්‍යවේදීන් සෑහෙන පිරිසක් එකතු වෙලා තියෙනවා සුගිත්‍රාජන් සමරන්න. සුගිත්‍රාජන් කියලා කියන්නේ මගේ ජීවිතේත් ඔයාලා හැමෝගෙම මම හිතන්නේ ඉතාමත් අභියෝගයක් ඇති චරිතයක්. එයාට ඕනනම් තිබුණා එදා දකුණේ ආණ්ඩුව, දකුණේ මාධ්‍ය පවා බොරු ගොතලා අර ශිෂ්‍යෝ 5 දෙනා ඝාතනය වුණේ හෑන්ඩ් ග්‍රනේඩ් එකක් අතේ පුපුරව ගත්ත හින්දා කියලා ඒ කියපු බොරුව නිර්භයව ඔප්පු කරන්න සුගිත්‍රාජන් ඉදිරිපත් වෙන ලෝකෙට ඇත්ත කියන්නේ. ඔහු ගිහිල්ලා මෝචරියේ ඒ ගත්ත පින්තූර නිසා ලෝකෙට හෙළිතරව් වෙනවා. ඇත්තටම එයාව ඝාතනය වුණේ වෙඩි තැබීමෙන් කියලා. මේ විදිහට
පෞගිය පාලකයන් යටතේ මාධ්‍යවේදීන් සහ මාධ්‍ය සේවකයන් 44ක් ඝාතනයෙන් ලක් වෙලා තියෙනවා. එයාගෙන් 41 දෙනෙක් සිංහල දමිළ මාධ්‍යවේදීන් සහ මාධ්‍ය සේවකයන්. එතකොට මේ සම්බන්ධව අපි දිගින් දිගටම මේ ප්‍රශ්නේ කතා කරලා තියෙනවා, පාර්ලිමේන්තුවේ මේකට සාකච්ඡා කරලා තියෙනවා, පාර්ලිමේන්තුවේ සභාගත කරලා තියෙනවා මේ ඝාතන ලක් වෙච්ච මාධ්‍යවේදීන් සහ මාධ්‍ය සේවකයන් 44 දෙනාගේ නම්. නමුත් අදටත් කිසි දෙයක් වෙලා නැහැ. පෞද්ගලික දවස්වල නව රජය, මාලිවා රජය ජනාධිපතිවරණයෙන් පස්සේ පාර්ලිමේන්තු ඡන්දයට කලින් සිවරාම් ගැන සඳහන් කරමින් ප්‍රධාන පරීක්ෂණ 7ක් ගැන කියා හිටියා. නමුත් අපිට හිතෙනවා ඔවුන්ට ලොකු අභියෝගයක් තියෙනවා. ඔයගොල්ලෝ ඒක කිව්වේ දෙමළ ජනතාවගේ ඡන්ද ගන්න නෙමෙයි නම් ඒ අයට මම හිතන්නේ සිද්ධ වෙනවා ක්‍රියාවෙන් ඔප්පු කරන්න ඒ අය සිවරාම් ඇතුළු මේ දමිළ මාධ්‍යවේදීන් සහ සිංහල මාධ්‍යවේදීන්ගේ ඝාතන ගැන පරීක්ෂණය කරනවා. නමුත් අවාසනාවට කාරණේ තමයි අපි දකිනවා ජනාධිපතිතුමා ඇතුළු මැති ඇමතිවරු ඝාතන ලක් වෙච්ච මාධ්‍යවේදීන් ගැන කතා කරද්දී ඒ අයට අමතක වෙනවා ඝාතන ලක් වෙච්ච මේ 41 දෙනෙක් වෙච්ච මාධ්‍යවේදීන් සහ මාධ්‍ය සේවකයන් දමිළ අපේ සගයන්. ළඟදී තිබුණු මාධ්‍ය සාකච්ඡාවේදීත් ජනාධිපතිතුමාට අමතක වෙනවා මේ ප්‍රශ්නේ සාකච්ඡා කරන්න. ඒ නිසා මම හිතනවා බරපතල අභියෝගයක් තියෙනවා. මොකද මේ රජයට බල කරන්න අපිට ලොකු වගකීමක් තියෙනවා. මොකද ඒ අය දැනටමත් කිව්වා සිවරාම් සම්බන්ධයෙන් පරීක්ෂණ ආරම්භ කරනවා කියලා. ඒ විතරක් නෙමෙයි මම හිතන්නේ රජයට බල කළ යුතුව තියෙනවා. සිවරාම් ඇතුළු සියලු මාධ්‍යවේදීන්ගේ ඝාතන පිළිබඳව පරීක්ෂණ කළා. ඒ නේච්ච ඝාතකයන්ට දඬුවම් දීමට කටයුතු කරන්න ඕනේ කියලා අපි දිගින් දිගටම රජයට බල කළ යුතුව තියෙනවා. சங்கத்தின் பல்வேறு செயற்பாடுகளில் முன்னின்று உழைத்தவர் SSR என அழைக்கப்படும் சுகிர்தராஜன் துணிச்சலான ஒரு ஊடகவியலாளர். படுகொலை செய்யப்படுவேன் என தெரிந்திருந்தும் துணிச்சலுடன் போராடி சமூகத்திற்காக மரணித்தவர். ஆனால் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. ஆகவே அவருக்கான நீதியும் ஏனைய படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கான நீதியும் கிடைக்க வேண்டும். ஊடக படுகொலைகளுக்கு ஊடக படுகொலைகளுக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு வேண்டும் 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 அரசு ஊடகவியலாளர் படுகொலைக்கு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு வேண்டும் 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 நீதி வேண்டும் ஊடக படுகொலைகளுக்கு நீதி வேண்டும் அனுர அரசே நீதி வேண்டும் அனுர அரசே நீதி வேண்டும் அனுர அரசே நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 Media freedom. We want media freedom. We want media freedom. We want நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் அனுரே அரசே நீதி வேண்டும் அனுரே அரசே நீதி வேண்டும் ஊடகவியலாளர்களுக்கு கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டும். Justice. We want justice. We want justice. We want justice. We want justice. சுகிர்தராஜன் படுகொலைக்கு நீதி வேண்டும். சுகிர்தராஜன் படுகொலைக்கு நீதி வேண்டும். அனுர அரசே மாத்தியம் இதுவா எங்கே எங்கே நீதி எங்கே எங்கே துப்பாக்கியால் சுடாதே பேனாவால் எழுதும் அம்மை துப்பாக்கியால் சுடாதே பேனாவால் எழுதும் அம்மை துப்பாக்கியால் சுடாதே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு அம்மை அடக்காதே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு அம்மை கொண்டு அடக்காதே அடக்காதே ஊடகங்களை அடக்காதே 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 ஊடகங்களை அடக்காதே 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 ஊடகங்களை அடக்காதே கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்து கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்து கருத்து சுதந்திரத்தை நிகழ்நிலை சட்டத்தை நீக்கு 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 நிகழ்நிலை சட்டத்தை நீக்கு நீக்கு கொல்லப்பட்ட ஊடகங்களுக்கு நீதி வேண்டும் கொல்லப்பட்ட ஊடகங்களுக்கு நீதி வேண்டும் கொல்லப்பட்ட ஊடகங்களுக்கு எங்கே 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 கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு எங்கே எங்கே
சந்தேக நபர்களை ஊடகவியலாளர்கள் தொடர்பான படுகொலையில் சந்தேகிக்கப்பட்ட சந்தேக நபர்களை வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களின் உரிமைகளை வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களை எங்கே 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 கொல்லப்பட்ட தாக்கப்பட்ட ஊடக நிறுவனங்களுக்கு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு அனுர அரசு கொலையாளிகள் அங்கே அனுர அரசு ஊடக படுகொலைகளை பாதுகாக்காது அனுர அரசு பாதுகாக்காதே படுகொலையாளிகளை பாதுகாக்காதே நமது சக ஊடகவியலாளர்களுக்கு சிவராம் படுகொலைக்கு சிவநாராயண் படுகொலைக்கு எலெக்ஷன் படுகொலைக்கு வடக்கு கிழக்கில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு தாக்கப்பட்ட ஊடக நிறுவனங்களுக்கு நீதி வேண்டும் அடக்காதே மறக்கவும் மாட்டோம் வெளியே வா ஆளுநரே வெளியே வா மறக்கவும் மாட்டோம் எக்டெலியோகோடவின் படுகொலைக்கு நீதி வேண்டும் எங்கே கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் வேண்டும் சுகீர்தராயனுக்கு விமலராயனுக்கு சுகீர்தராயனுக்கு எக்லேனிய கொடவுக்கு வேண்டும் எங்கே கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஓட்டுக்குழுக்களால் படுகொலை செய்யப்பட்டு கொஞ்சம் பின்னாடி இல்லையா எல்லா கூட பேச்சு வாங்க நீங்க பின்னுக்கு வாங்க ஒரு வந்து வாங்க நாங்க வடகிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம், தெற்கு ஊடகவியலாளர் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம். படுகொலை செய்யப்பட்ட எங்களோட ஊடகவியலாளர்கள் சார்பாக 19வது ஆண்டு நினைவஞ்சலி இதே மணில உங்களோட கவர்னர் ஆஃபீஸ் பக்கத்தில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இன்னைக்கு 19வது நினைவஞ்சலி அனுஷ்டிக்கிறோம். படுகொலை செய்யப்பட்ட ஊடகங்களுக்கு நீதி வேண்டும், காணாமலாக்கப்பட்ட ஊடகங்களுக்கு நீதி வேண்டும் சொல்லி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கத்துக்கு மகஜர் கொடுத்து வருகின்றோம். இந்த வருடமும் ஆளுநர் சார்பாக உங்கள்ட்ட கையளிக்கிறோம். எங்களுக்கு நீதியை பெற்றுத் தருமாறு நாங்கள் எங்களை இலங்கை வாழ் ஊடக சங்கத்தின் சார்பாக நாங்கள் உங்களை கையளிக்கிறோம். உடன் விசாரணை வழிவகுத்து ஆட்சிக்கு வந்திருக்க அரசாங்கம் எங்களுக்கு நீதியை பெற்றுத் தருவது உங்களுக்கு நன்றி.